அன்னிடிதா இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லீனியர் அல்ஜிப்ராவில் பார்ட் 8 வீடியோ தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டிட்டர்மினன்ட் அந்த கான்செப்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ பேசிக்காக டிட்டர்மினன்ட் ஆஃப் அ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் இஸ் அன்சேஞ்ச் இஃப் யூ மல்டிப்ளை பை சம் ஸ்கேலர் இன் எனி ரோ அண்ட் தென் ஆட் இட் டு சம் அதர் ரோஸ் ஆர் காலம்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏ அப்படிங்கிற ஒரு மேட்ரிக்ஸ் இப்படி வச்சுக்கோங்க, ஓகேவா? அதுக்கப்புறமேட்டு இப்போது இதுக்கு நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்களா அந்த டிட்டர்மெண்ட்டும் பிக்கு உடைய டிட்டர்மெண்ட்டும் சேமாக இருக்கும் அப்படின்றத இந்த 3 லைனில் கொடுத்துருக்காங்க. இந்த பி அப்படிங்கிற மேட்ரிக்ஸ் எப்படி ஃபார்ம் ஆயிருக்குன்னா இது கூட ஆட் ஆகுது, ஓகேவா? சி இது வந்து டி கூட ஆட் ஆகுது. அதுக்கப்புறம் ஒரு கான்ஸ்டன்ட்டை நம்ம மல்டிப்ளை பண்ணி ஏதாவது ஒன்று கூட ஆட் பண்ணுறோம் அப்படின்னாலும் இப்போ ஒரு புதுசாக இங்கே மேலே ஒரு நம்பர் கிடைக்கும்ல, அதுல வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுற டிட்டர்மெண்ட்டோ ஏவோட டிட்டர்மெண்ட்டோ சேம் தான் சொல்கிறாங்க. பாருங்கள், determinant of a square matrix if unchanged if we multiply by some scalars in any row or any column and then add it to some other elements, some other row or column, ஓகேவா? அதுக்கப்புறமேட்டு determinant of square matrix A changes its signs if we interchange any 2 row or 2 column. இப்போ ஏதாவது 2 ரோ, இப்போ 3x3 மேட்ரிக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 1 2 3 4 5 6 7 8 9 அப்படின்னு இருக்குன்னா, இப்போ நீங்கள் இந்த ரோ சேஞ்ச் பண்ணுறீங்கன்னா 4 5 6 1 2 3 7 8 9 சேஞ்ச் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு என்னாகும், ஒரு மைனஸ் சிம்பிள் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா? அதுக்கப்புறமேட்டு determinant of a square matrix A is multiplied by a scalar if we multiply any row of A by some scalars அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இப்போ இதுக்கு வந்து ஒரு டிட்டர்மெண்ட் கிடைக்கும், ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் 18 வச்சுக்கோங்களேன், ஓகே. நீங்கள் இது கூட ஒரு ஸ்கேலாராக மல்டிப்ளை பண்ணுறீங்க இன்ட்டு 2 அப்படின்னு சொல்லும்போது 116 கிடைக்கும், ஓகேவா? இது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா, நீங்கள் இதில் ஏதாவது ஒரு ரோக்கு இந்த ஸ்கேலாரை மல்டிப்ளை பண்ணுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இது 8 ஆகிடும், இது 10 ஆகிடும், இது வந்துட்டு 12 ஆகிடும். அதுக்கப்புறம் இதுக்கு நீங்கள் டிட்டர்மெண்ட் கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு 116 வரும். புரியுதா? லைக் இப்போ நீங்கள் டிட்டர்மெண்ட் எடுத்துகிட்டு நீங்கள் ஸ்கேலாரால் மல்டிப்ளை பண்ணுறது அப்படின்றதோட வேல்யூ எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா, ஏதாவது ஒரு ரோ கூட அந்த ஸ்கேலாரை மல்டிப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் டிட்டர்மெண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஈக்குவலாக இருக்கும். டிட்டர்மெண்ட் ஆஃப் அ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் இஸ் மல்டிப்ளைட் பை a ஸ்கேலார் கே இஃப் யூ மல்டிப்ளை எனி ரோ ஆஃப் ஏ பை சம் ஸ்கேலார் கே அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமேட்டு டிட்டர்மெண்ட் வந்து 0வாக இருக்கும். எப்போனா ஒரு ரோ ஃபுல்லாக 0வாக இருந்துச்சுன்னா டிட்டர்மெண்ட் 0வாக இருக்கும். அதுக்கப்புறம் 2 ரோ அல்லது 2 காலம் சேமாக இருந்துச்சுன்னா அந்த டோட்டல் டிட்டர்மெண்ட்டும் 0வாக இருக்கும். அதுக்கப்புறமேட்டு நமக்கு டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏவும் டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ டிரான்ஸ்போஸும் ஈக்குவலாக தான் இருக்கும், ஓகேவா? இப்போ ஏக்கு ஒரு டிட்டர்மெண்ட் எடுக்கிறீங்க, ஏ டிரான்ஸ்போஸ்க்கு ஒரு டிட்டர்மெண்ட் கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா ரெண்டுத்தோட வேல்யூமே சேமாக தான் இருக்கும். ஈவன் தோ நீங்கள் வந்து ரோவெல்லாம் காலமாக சேஞ்ச் பண்ணால் கூட அந்த டிட்டர்மெண்ட்டோட வேல்யூ மாறாதுன்னு சொல்ல வராங்க. அதுக்கப்புறமேட்டு இப்போது நீங்கள் வந்துட்டு சம்மேஷன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா, இப்போ இந்த ஒரு ரோக்கு சம்மேஷன் அப்படின்றது இருக்குன்னா, ஓகேவா? ஸோ அதை நீங்கள் எப்படி எழுதிக்கலான்னா a1 + a2 c b1 + b2 dன்னு இருக்கா. இது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா a1 b1 cd + a2 b2 cdக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகே. லைக் இதுக்கு டிட்டர்மெண்ட் எடுக்கிறதோட வேல்யூ தனித்தனியாக டிட்டர்மெண்ட் எடுத்து ஆட் பண்ணுறதோட வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்கும்னு சொல்கிறாங்க. பேசிக்காக 2 கோடு போட்டால் டிட்டர்மெண்ட்டு மேட்ரிசஸ்னால் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்திருக்கும், ஓகேவா? அதுக்கப்புறம் டி ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிற ஒரு டிட்டர்மெண்ட் எடுத்துக்கிறாங்க, ஓகேவா? இப்போது இந்த டி ஆஃப் எக்ஸ்க்கு நீங்கள் லிமிட் அப்ளை பண்ணுறீங்கன்னா இந்த டிட்டர்மெண்ட்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்ஸ்க்குமே நீங்கள் வந்து லிமிட் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஏ பிஐ ஆஃப் எக்ஸ் எக்ஸிஸ்ட் ஃபைனைட்லி, ஓகேவா? ஃபைனைட் நம்பராக இருக்கும். அதுக்கப்புறம் இப்படி ஒரு டி ஆஃப் எக்ஸ் இருக்குது நம்மக்கிட்ட. இதுக்கு நம்ம இப்போ நம்ம இதுக்கு லிமிட் தானே அப்ளை பண்ணோம். இப்போ நம்ம இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா இது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா, ஃபஸ்ட்டு இருக்கிற ரோக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணிவிட்டு ப்ளஸ் அதுக்கு பிறகு செகண்ட் இருக்கிற ரோக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு ஈக்குவலாக இருக்கும். இந்த டோட்டல் டி ஆஃப் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுங்கிறது ஃபஸ்ட்டு இருக்கிற ரோக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது ப்ளஸ் செகண்டில் இருக்கிற ரோவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு ஈக்குவல். அதே மாதிரி இந்த மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இது வந்து p1 of x p2 of mnங்கிறதுல கான்ஸ்டன்ட். இப்போ இந்த d of xக்கு நீங்கள் இன்டகிரேட் கண்டுபிடிக்கணும்னா அந்த ஃபஸ்ட்டு ரெண்டுத்துக்கு மட்டும் நீங்கள் இன்டகிரேட் கண்டுபிடிச்சா போதும். மீதி இருக்கிற கான்ஸ்டன்ட்ஸ்க்கு அப்படியே வச்சுக்கிட்டாலே போதும். இது எல்லாமே n/n மேட்ரிக்ஸஸ்க்கு வந்து வேலிடாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க, ஓகேவா? இப்போ நம்ம சில ப்ரப்போசிஷன்ஸ் பார்க்க போகிறோம். இது எல்லாமே வந்து 1 வேர்டில் கேட்பாங்க நெட் எக்ஸாம்லலாம். இப்போ ஏபிஆர் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் என்கே என், ஓகேவா? ரெண்டுமே ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ், அதோட ஆர்டர் வந்து என்னன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் கே வந்து ஏதாவது ஒரு ஸ்கேலர்னா டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ தீட்டா இஸ் ஈக்குவல் டு டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏவாக இருக்கும்.
இந்த ஹெர்மிஷியன் அதெல்லாமே நம்ம ஏ தீட்டான்னு சொல்லுவோம்ல. ஸோ அந்த ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கிறதோட டிட்டர்மெண்ட் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? ஏவோட டிட்டர்மெண்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். அதே மாதிரி டிட்டர்மெண்ட் ஆஃப் ஒரு கான்ஸ்டண்ட்டை நீங்கள் ஏவோட மல்டிப்ளை பண்ணுறீங்க. ஏங்கிறது ஒரு மேட்ரிக்ஸு, அது கூட நீங்கள் கான்ஸ்டண்ட்டை மல்டிப்ளை பண்ணிவிட்டு டிட்டர்மெண்ட் எடுக்கிறீங்க. அதோட வேல்யூ எதுக்கு ஈக்குவல்னால் அந்த கான்ஸ்டன்ட் இருக்குல்ல அது, அதுக்கப்புறமேட்டு அந்த அந்த மேட்ரிக்ஸ்க்குன்னு ஒரு ஆர்டர் இருக்கும்ல. ஃபார் எக்ஸாம்பிள் 2/2 மேட்ரிக்ஸாக இருக்கலாம், 3/3 மேட்ரிக்ஸாக இருக்கலாம். அது போட்டுட்டு வெறும் அந்த ஏக்கு டிட்டர்மெண்ட் கண்டுபிடிச்சி நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் எதுக்கு படிச்சிடும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம குட்டி குட்டி நம்பருக்கு நம்ம ஈஸியாக டிட்டர்மெண்ட் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ரொம்ப பெரிய பெரிய நம்பருக்குலாம் வரும்போது இந்த ப்ராப்பர்ட்டி அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ நம்ம ஒரு கே இன்ட்டு ஏ, ஓகேவா, ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்து அதை மல்டிப்ளை பண்ணிட்டு அப்புறம் டிட்டர்மெண்ட் எடுக்கிறதோட வேல்யூ எதுக்கு ஈக்குவல்னா கே பவர் என் இன்ட்டு டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏக்கு ஈக்குவல். அதே மாதிரி நீங்கள் ஏவையும் பியும் மல்டிப்ளை பண்ணி டிட்டர்மெண்ட் எடுக்கிறதோட வேல்யூ எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா பியும் ஏவும் மல்டிப்ளை பண்ணி டிட்டர்மெண்ட் எடுக்கிறதோட வேல்யூக்கு ஈக்குவல். அதே மாதிரி ஏ பவர் எம் எடுத்துகிட்டு இப்போ ஒரு மேட்ரிக்ஸ் ஏன்னு இருக்குது, அது நீங்கள் வந்து 5 டைம்ஸ் வந்து மல்டிப்ளை பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் அதுக்கு டிட்டர்மெண்ட் எடுக்கிறீங்க. அதோட வேல்யூ எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா டிட்டர்மெண்ட் எடுத்துட்டு அதை நீங்கள் எம் டைம்ஸ் அது கூடயே மல்டிப்ளை பண்ணுறதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா? இப்போ நீங்கள் இப்போ இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு மேட்ரிக்ஸை நீ வந்து 10 தடவை நீ மல்டிப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் டிட்டர்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் சிம்பிளாக அந்த மேட்ரிக்ஸை ஒரு தடவை நீங்கள் டிட்டர்மெண்ட் கண்டுபிடிச்சிட்டு 10 தடவைன்னு சொல்கிறாங்களா, 10 தடவை அதே நம்பரால் அதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும்ல. ஸோ அதுதான் அந்த ப்ரொப்போசிஷன். ஓகேவா? அதுக்கப்புறமேட்டா ஐடம்பொட்டன்ட் மேட்ரிக்ஸ்க்கு உங்களுக்கு வந்து டிட்டர்மெண்ட் கேட்டாங்கன்னா either 0 or 1 எப்படின்னு பார்க்கலாமா? ஐடம்பொட்டன்ட் மேட்ரிக்ஸ்னால் A² = n வரும். ரெண்டு சைட்லையும் டிட்டர்மெண்ட்டுங்கிறத அப்ளை பண்ணுங்கள். நான் இங்கே பார்த்தோம்ல எம் வந்து நம்ம வெளியில் போடலான்னு சொல்லிட்டு, அதே மாதிரி ஸ்கொயரை நம்ம வெளியில் போட்டுக்கலாம். இந்த டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏவை இந்த சைடு கொண்டு வாங்க. டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏவை காமனாக எடுத்திங்கன்னா டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ -1 = 0 வரும். ஒன்று டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ = 0, இன்னொன்று டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ = 1. அப்போ ஐடம்பொட்டன்ட் மேட்ரிக்ஸ்க்கு நமக்கு டிட்டர்மெண்ட் 0 அல்லது 1 அப்படிங்கிறது தான். அடுத்தது இன்வாலன்ட்ரி மேட்ரிக்ஸஸ்க்கு பார்த்தீங்கன்னா 1 அல்லது -1. பேசிக்காக இன்வாலன்ட்ரி மேட்ரிக்ஸ்னால் A² = I வரும். அப்போ ரெண்டு இடத்துக்கும் டிட்டர்மெண்ட் எடுங்க. ஐக்கு டிட்டர்மெண்ட் எடுத்திங்கன்னா 1ன்னு வரும். A²க்கு நீங்கள் டிட்டர்மெண்ட் எடுத்திங்கன்னா டிட்டர்மெண்ட் ஆஃப் A² வரும் =1. அதுக்கப்புறம் ரெண்டு இடத்துக்கும் ரூட் எடுத்திங்கன்னா டிட்டர்மெண்ட் ஆஃப் A = +or -1. அப்போ இன்வாலன்ட்ரி மேட்ரிக்ஸோட டிட்டர்மெண்ட் உங்களுக்கு என்னென்னு தெரியுது? 1 அல்லது -1ன்னு தெரியுது. அடுத்தது நில்பொட்டன்ட் மேட்ரிக்ஸ். நில்பொட்டன்ட் மேட்ரிக்ஸ்னால் A/k = 0 அப்படிங்கிறதா கான்செப்ட். அதாவது நீங்கள் ஏவை வந்து எத்தனை தடவை மல்டிப்ளை பண்ணாலும் அதோட வேல்யூ 0 இருக்கும். ஸோ ரெண்டு இடத்துக்கும் டிட்டர்மெண்ட் எடுத்திங்கன்னா டிட்டர்மெண்ட் ஆஃப் 0 தான். இந்த கேவை வெளியில் கொண்டு போயிடலாம். அப்போ நீங்கள் கேக்கு பேசிக்காக ரூட் எடுத்திங்கன்னா டிட்டர்மெண்ட் ஆஃப் A = 0. பேசிக்காகவே நில்பொட்டன்ட் மேட்ரிக்ஸ்கோட டிட்டர்மெண்ட் வந்து 0 தான். இதெல்லாமே அந்த 2-3 மார்க்ஸ் வரும்ல, அதுலலாம் ஒரு ஆப்ஷனில் ஒன்று கேட்பாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் டிட்டர்மெண்ட் ஆஃப் ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ் வந்து either 1 or -1. பேசிக்காக ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ்னு நமக்கு என்னன்னு தெரியும்? A × A² = Iன்னு தெரியும். ரெண்டு இடத்துக்கும் நீங்கள் டிட்டர்மெண்ட் எடுங்க. ஐக்கு டிட்டர்மெண்ட் எடுத்திங்கன்னா 1ன்னு வரும். இதுக்கு டிட்டர்மெண்ட் எடுத்திங்கன்னா தனித்தனியாக டிட்டர்மெண்ட் வரும். நம்ம ஏற்கனவே இப்போ தான் படித்தோம் என்னென்னா A/T டிட்டர்மெண்ட் எடுக்கிறதும் ஏக்கு டிட்டர்மெண்ட் எடுக்கிறதும் ஒன்று தான் அப்படின்ட்டு. இங்கே படுத்தும் பாருங்கள், டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏவும் டிட்டர்மெண்ட் ஆஃப் A/T ஒன்று தான் சொல்லிட்டு. ஸோ அதனால் இதோட வேல்யூ ஏன்னு தான் வரும். அப்போ இதை A² எழுதலாம். டிட்டர்மெண்ட் ஆஃப் A² = 1. ரெண்டு இடத்துக்கு ரூட் எடுத்திங்கன்னா டிட்டர்மெண்ட் ஆஃப் A = +or-1. ஓகேவா? அப்போ ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸை பொறுத்தவரை உங்களுக்கு +or-1 அப்படிங்கிறது தான் டிட்டர்மெண்ட்டாக இருக்கும். அடுத்த ப்ரொப்போசிஷன் பார்த்தீங்கன்னா ஸ்கியூ சிமெட்ரிக். டிட்டர்மெண்ட் ஆஃப் ஸ்கியூ சிமெட்ரிக் அண்ட் ஸ்கியூ ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆட் ஆர்டர் = 0ன்னு சொல்கிறாங்க. பேசிக்காக ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் நமக்கு என்ன தெரியும்? A/T -Aன்னு தெரியும். ரெண்டு இடத்துக்கும் டிட்டர்மெண்ட் எடுங்க. டிட்டர்மெண்ட் எடுக்கும்போது A/Tக்கு டிட்டர்மெண்ட் எடுக்கிறது which = டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏன்னு நமக்கு இங்கே தான் பார்த்தோம். ஓகேவா? அதனால் இதில் டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏன்னு போட்டுருங்க. இந்த மைனஸை வந்து வெளில எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ -1/n டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏன்னு வரும். ஓகேவா? இப்போ ஒருவேளை n வந்து ஆடாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு மைனஸ் வந்திருக்கும். அப்புறம் இந்த மைனஸ் அந்த சைடு எடுத்துகிட்டு போனீங்கன்னா டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ ப்ளஸ் டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ = 0ன்னு வரும். அப்போ 2 × டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ = 0னா டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ 0ன்னு வரும். ஓகேவா? அப்போ உங்களுக்கு என்னென்னு தெரியுது? ஸ்கியூ ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸோட ஸ்கியூ சிமெட்ரிக் அல்லது ஸ்கியூ ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸோட ஆட் ஆர்டர் வந்து உங்களுக்கு 0ன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? we can prove ஸ்கியூ ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸும் இதே மாதிரி நம்ம ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க.
ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸோட ஆட் ஆர்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு டிட்டர்மெண்ட் எடுத்திங்கன்னா அதோட வேல்யூ வந்து உங்களுக்கு 0ன்னு வரும். அடுத்தது நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அட்ஜாயிண்ட் ஆஃப் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்கிறது. முதல்ல நீங்கள் கோஃபேக்டர் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு டிரான்ஸ்போஸ் எடுத்திங்கன்னா நம்ம அதுதான் அட்ஜாயிண்ட்டுன்னு சொல்லுவோம். ஓகேவா? கோஃபேக்டர் எடுத்துகிட்டு நம்ம அதுக்கு டிரான்ஸ்போஸ் எடுத்தோன்னா அதுதான் நம்ம அட்ஜாயிண்ட் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அது நம்ம அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம கோஃபேக்டர் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். இப்போது பேசிக்காக கோஃபேக்டர்னு சொல்லும்போது நமக்கு ஒரு 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 நம்பர் விட்டு ஒரு நம்பர் வந்து மைனஸ் ப்ளஸ் அந்த மாதிரி வரும். ஓகேவா? கோஃபேக்டர் எப்படி இப்போது இதுதான் ஒரு மேட்ரிக்ஸ் அப்படின்னா அது கோஃபேக்டர் எப்படி கண்டுபிடிக்குன்னா இப்போ A11 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு அப்படி வரும். அது வந்து முன்னாடி வர்றது. அதுக்கப்புறம் இந்த 1க்கு எப்படி கோஃபேக்டர் எடுக்கிறது, இதுக்கு ரிலேட்டடாக இருக்க ரோ காலம் கேன்சல் பண்ணிட்டிங்கன்னா இது மட்டும் வரும் 1 3 1 2ன்னு சொல்லிட்டு அதுக்கு நீங்கள் டிட்டர்மெண்ட் எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் A12க்கு மைனஸ் இருக்குது, மைனஸ் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ரோ காலமை கேன்சல் பண்ணிட்டிங்கன்னா மீதி இருக்கிறதுக்கு நீங்கள் டிட்டர்மெண்ட் எடுக்கணும். அதுக்கப்புறம் A13க்கு மீதி இருக்கிற எலமெண்ட்ஸ்க்கு நீங்கள் டிட்டர்மெண்ட் எடுக்கணும். அப்புறம் A21க்கு அந்த மைனஸ் வரும். மீதி இருக்கிற எலமெண்ட்டுக்கு நீங்கள் டிட்டர்மெண்ட் எடுத்து நார்மலாக இந்த மாதிரி எழுதணும். ஓகேவா? let denote the cofactor of a by b. b தான் வந்து இதோட கோஃபேக்டர். ஓகேவா? அதுக்கப்புறம் இதோட அட்ஜாயிண்ட் எப்படி எடுக்கணும், இதுக்கு நீங்கள் டிரான்ஸ்போஸ் எடுக்கும்போது ஓகேவா, டிரான்ஸ்போஸ் எடுக்கும்போது இந்த மாதிரி வருமா, A11 A12 A13 இப்படி வந்திருக்கும். இதெல்லாம் நம்ம நார்மல் 11th 12thலேயே படிச்சிருப்போம். ஸோ அதுக்கு பிறகு இந்த இருக்கிறதோட வேல்யூஸை இங்கே எடுத்துகிட்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கிடைக்கும். ஓகேவா? இப்போது இதில் ஒரு தியரம் இருக்குது. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். matrices A and adjoint of A. ஓகேவா? கொஷினு அதுக்கப்புறம் adjoint of A ரெண்டும் கம்யூட்டேட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. and their product is scalar அப்படின்னு சொல்கிறாங்க. with diagonal entry determinant of A. அதாவது A into adjoint of A is equal to adjoint of A into A. இது ரெண்டும் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. இது வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா determinant of A into Iக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? பேசிக்காக I அப்படிங்கிறது என்னது உங்களுக்கு 1 0 0 0 1 0 0 0 1. இது கூட நீங்கள் கேவை மல்டிப்ளை பண்ணிங்க, லைக் டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏங்கிறது என்னது ஒரு நம்பர், அதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த 1 இருக்கிற இடத்துல வரும், விச் இஸ் டயக்னல் மேட்ரிக்ஸ். கரெக்டாக? அதனால் டயக்னல் என்ட்ரி அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து நீங்கள் வந்து 12th ஸ்டாண்டர்டில் ஃபஸ்ட்டு கொஸ்டினே இது தான் ப்ரூஃப் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்தது லெட் ஏ இதோட ப்ரூஃப் எப்படி வருதுன்னு பாருங்கள். ஏ அப்படிங்கிறது ஒரு மேட்ரிக்ஸ். ஓகேவா? அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ அப்படிங்கிறது என்ன வரும், ஏஜேஐ கோஃபேக்டரோட நம்ம அதுக்கப்புறமேட்டு அதை டிரான்ஸ்போஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஏஐஜேங்கிறது கோஃபேக்டர் ஆஃப் ஏ கரஸ்பாண்டிங் டு ஏஐஜே. அதுக்கப்புறம் ஐத் அண்ட் ஜேத் என்ட்ரி ஆஃப் ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம வந்து இந்த இதை பொறுத்தவரையில் என்ன பண்ணுவோம், இப்போ 2 by 2 இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணோன்னா நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ரோ இந்த காலம் எடுப்போம், இதையும் மல்டிப்ளை பண்ணிட்டு இதையும் மல்டிப்ளை பண்ணிட்டு அந்த மாதிரி தானே பண்ணுவோம். ஸோ அப்போ ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏன்னு சொல்லும்போது உங்களுக்கு பேசிக்காக எப்படி வரும்னா, இப்போது மல்டிப்ளிகேஷனில் இதையும் மல்டிப்ளை பண்ணிட்டு இதையும் ப்ளஸ் இதையும் மல்டிப்ளை பண்ணுறது ப்ளஸ் இதையும் மல்டிப்ளை பண்ணுறது அப்படி தானே இருக்குது. லைக் ரோவையும் காலமையும் நம்ம மல்டிப்ளை பண்ணுற மாதிரி தானே இருக்குது. அதை தான் மீன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஆட் பண்ணுறோம். அப்போ சமேஷன் k is equal to 1 to n. அப்போ ஃபஸ்ட்டு ஒன் இது, செகண்ட் ஒன் இது, தேர்ட் ஒன் இது, அதை மீன் பண்ணுறதா சமேஷன் k is equal to 1 to n அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் aik இன்ட்டு ajk அப்படின்னா என்னென்னா, நம்ம வந்து அது அந்த ரோவையும் காலமையும் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணுறோம்ல, அதை மீன் பண்ணுறது. ஓகேவா? இந்த குட்டி பார்ட்டோட எக்ஸ்ப்ளனேஷனை நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இன்னொரு ரிமார்க் என்ன அப்படின்னா பார்த்தீங்கன்னா, இஃப் ஏ இஸ் இன்வெர்ட்டபிள் என்னது, ஏ இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆச்சு அப்படின்னா ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ இன்ட்டு ஐ வருதா. அப்போ ஏ இன்வர்ஸோட வேல்யூ உங்களுக்கு எப்படி இருக்கும்னா, இந்த ஏ வந்துட்டு உங்களுக்கு அந்த சைடு போயிடும், இந்த டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ வந்து கீழே வந்துடும். கரெக்டாக? அப்போ 1 by adjoint of a divided by determinant of a equal to ஏ அந்த சைடு போயிடுச்சுன்னா ஏ இன்வர்ஸாக இருக்கும். இட்ஸ் லைக் எப்படி சொல்கிறது, நம்ம 12th ஸ்டாண்டர்டில் அந்த ஃபார்முலா படிச்சிருப்போம், ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ அப்படின்னு சொல்லிட்டு, அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ டிவைட் பை டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏன்னு சொல்லிட்டு. இது எங்கேருந்து வந்திருக்குன்னா இந்த பர்டிகுலர் தியரம்லேருந்து தான் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இதில் ஏ இஸ் இன்வெர்ட்டபிள், ஏ டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்கும்.
ஓகேவா? இப்போ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இன்வர்ஸ் ஆஃப் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஏவும் பியும் வந்து இன்வெர்ட்டிபிள் மேட்ரிக்ஸ்னு என்னது, அதுக்கு இன்வர்ஸ் வந்து எக்ஸிஸ்ட் ஆகும் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அப்போ கே வந்து நாட் ஈக்குவல் டு 0 ஏதோ ஒரு நம்பர்னு வச்சுக்கோங்க. ஏ இன்வர்ஸ் த ஹோல் இன்வர்ஸ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு அகெயின் ஏ வரும். கே இன்ட்டு ஏ த ஹோல் இன்வர்ஸ் எடுத்திங்கன்னா கே இன்வர்ஸ் இன்ட்டு ஏ இன்வர்ஸ்ன்னு வரும். இதே ஏபி த ஹோல் இன்வர்ஸ்ன்னு எடுத்திங்கன்னா ரெண்டுமே மேட்ரிக்ஸாக இருக்கும்போது பி இன்வர்ஸ் இன்ட்டு ஏ இன்வர்ஸ்ன்னு வரும். இதோட வேல்யூ என்னென்னா கே இன்வர்ஸ்னால் என்னென்னா 1/k அவ்வளோதான். ஓகேவா? அப்புறம் ஏ டிரான்ஸ்போஸ் டு த ஹோல் இன்வர்ஸ்னால் ஏ இன்வர்ஸ் த ஹோல் டிரான்ஸ்போஸ்னு வரும். ஏ தீட்டா பவர் -1னா ஏ பவர் -1 ஏ பவர் -1 டு த ஹோல் பவர் தீட்டான்னு வரும். ஓகேவா? அதுக்கப்புறமேட்டு ஒரு ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் வந்து இன்வெர்ட்டிபிளாக இருக்கும். தட் இஸ் ஏ இன்வர்ஸ் வந்து எக்ஸிஸ்ட் ஆகும். எப்போனா அதோட டயக்னல் எலமெண்ட்ஸ் எல்லாம் நான் ஜீரோவாக இருக்கும் போதெல்லாம். அந்த டயக்னல் எலமெண்ட்ஸ் எல்லாம் ஏதாவது ஒன்று அதாவது ஜீரோவாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நமக்கு என்னவா இருக்கும், ஏ இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இன்வாலன்ட்ரி மேட்ரிக்ஸ் ஆர் இன்வெர்ட்டிபிள் இஃப் தே ஆர் செல்ஃப் இன்வர்ஸ். பேசிக்காக இன்வாலன்ட்ரி மேட்ரிக்ஸ்னால் உங்களுக்கு என்னது, ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஐங்கிறது தான் உங்களுக்கு இன்வாலன்ட்ரி மேட்ரிக்ஸ். ஓகேவா? ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஐ. இப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா ஏ இன்ட்டு ஏ ஈக்குவல் டு ஐன்னு போட்டு ஏவை வந்து அந்த சைடு எடுத்துகிட்டு போயிட்டிங்கன்னா ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ்ன்னு வரும். ஓகேவா? இட்ஸ் லைக் எப்படி சொல்கிறதுனா இன்வாலன்ட்ரி மேட்ரிக்ஸை நம்மளால் இன்வெர்ட்டிபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. இஃப் தே ஆர் செல்ஃப் இன்வர்ஸ்னால் என்னது, ஏ இன்வெர்ஸ் பண்ணும்போது அகெயின் உங்களுக்கு ஏன்னு கிடச்சிதுன்னா அது நம்ம இன்வாலன்ட்ரி மேட்ரிக்ஸஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? நோ நில்போட்டன்ட் மேட்ரிக்ஸ் இஸ் இன்வெர்ட்டிபிள் சின்ஸ் நில்போட்டன்ட் மேட்ரிக்ஸ் ஆர் சிங்குலர். நில்போட்டன்ட் மேட்ரிக்ஸ் என்னது, இப்போ ஏ பவர் கே இஸ் ஈக்குவல் டு 0ன்னு வருது. இப்போது எந்த ஒரு நில்போட்டன்ட் மேட்ரிக்ஸுமே உங்களுக்கு வந்து இன்வெர்ஸ் எக்ஸிஸ்டே ஆகாது, ஏ இன்வெர்ஸ் எக்ஸிஸ்டே ஆகாது. ஓகேவா? ஏன்னா அது வந்துட்டு டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏவே வந்து அதோட வேல்யூ என்னது 0 தான் சொல்கிறாங்க. அதே மாதிரி எவ்ரி ஆர்த்தகனல் மேட்ரிக்ஸ் இஸ் இன்வெர்ட்டிபிள் அண்ட் தேர் இன்வர்சஸ் இஸ் டிரான்ஸ்போஸ். அதாவது இப்போ ஏ டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு ஐங்கிறது தான் உங்களுக்கு என்னது ஆர்த்தகனல் மேட்ரிக்ஸ். இப்போ இந்த ஏவை இந்த சைடு கொண்டு வந்துட்டிங்கன்னா ஏ டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ்ன்னு வரும். அப்போது இங்கே பாருங்கள் அதோட இன்வர்ஸ் அப்படிங்கிறது அதோட டிரான்ஸ்போஸ். ஓகேவா? அடுத்தது யூனிட்ரி மேட்ரிக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஏ தீட்டா சிக்கல் டு ஐங்கிறதா கான்செப்ட். இப்போ ஏவை அந்த சைடு கொண்டுட்டு வந்துட்டிங்கன்னா ஏ தீட்டா சிக்கல் டு ஏ இன்வர்ஸ்ன்னு வருது. அப்போது யூனிட்ரி மேட்ரிக்ஸ் வந்து பேசிக்காக இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். அதோட இன்வர்ஸ் வந்து எதுக்கு ஈக்குவல்னா கான்ஜுகேட் டிரான்ஸ்போஸ்க்கு ஈக்குவல். நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம் ஏ தீட்டா அப்படின்னா கான்ஜுகேட் டிரான்ஸ்போஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் இங்கே சொல்லியிருக்காங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இதுக்கு ரிலேட்டடாக இருக்கிற கொரலரி சம்ஸ் எல்லாம் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.